ஈரோடு ஆறுமுகம் சோழி பிரசன பார்க்கும் ஜோதிடர் உங்கள் இடத்தில் பங்குனி மாத பலனை சொல்ல இருக்கிறேன். நேற்று சொல்லுவதாக இருந்தது, வீடியோ எடுக்க ஆள் வராதனால் சொல்ல முடியவில்லை. இன்று சொல்கிறேன். பங்குனி மாதத்தினுடைய 12 ராசிக்கும் என்ன நடக்கப் போகிறது என்று விரிவாக சொல்கிறேன், கேளுங்கள். வணக்கம். அதாவது இந்த பங்குனி மாதத்தில் மேசராசிக்கு மிகவும் நன்றாக உள்ளது. மேசராசியில் பிறந்தவர்கள் அனைவருக்கும், உலகத்தில் உள்ள அனைத்து ராசிக்காரர்களுக்கும் மேசராசியில் பிறந்தவர்களுக்கு மிக மிக நன்றாக உள்ளது. இந்த பங்குனி மாத பலனை ஆராய்ந்து பார்க்கும் பொழுது உங்களுடைய தொழில் சனம் நன்றாக இருக்கும், கொடுக்கல் வாங்கல் நன்றாக இருக்கும், பண வெடிகள் கொடுத்திருந்தால் வசூலாகும். இந்த பங்குனி மாதம் திருமணத்துக்கு உண்டான அத்தியாயமான வேலையை செய்யலாம். இந்த பங்குனி மாதம் மேசராசிக்கு நன்றாக உள்ளது. குலதெய்வத்துக்கு சென்று வாருங்கள். அருகில் உள்ள விநாயகர் கோயிலுக்கு சென்று வாருங்கள். சில பேர்த்துக்கு உங்களால் முடிந்த அளவுக்கு அன்னதானம் செய்யுங்கள் இந்த பங்குனி மாதம் மேசராசி என்பர்கள். அடுத்தது ரிஷபராசி. ரிஷபராசி என்பர்களே, இந்த பங்குனி மாத பலனை ஆராய்ந்து பார்க்கும் பொழுது உங்களுக்கு நன்றாகவே உள்ளது. உங்களுடைய எதிர்கால பலனை இந்த பங்குனியில் தீட்டிக் கொள்வீர்கள். திருமணத்துக்கு உண்டான வேலையை செய்தீர்கள், ஆனால் வைகாசியில் திருமணம் ஆகும். அதுக்குண்டான முயற்சி எடுங்கள், எடுத்தால் தான் நடக்கும் ரிஷபராசிக்காரர்கள். அதேபோல் ரிஷபராசியில் பிறந்தவர்கள் சற்று கவனமுடன் வாகனத்தில் செல்லும் பொழுது சற்று கவனமுடன் இந்த பங்குனி மாதம் செல்ல வேண்டும். வம்பு வழக்குகளில் சிக்காதீர்கள். கூட்டம் கூடும் போது கூட்டத்தில் பஞ்சாயத்து பண்ணுவதை நிறுத்துங்கள். சற்று கவனமுடன் செயல்பட்டால் இந்த பங்குனி மாதம் நீங்கள் வெற்றி அடைந்து விடுவீர்கள் என்று சொல்கிறது. அடுத்தது மிதுன ராசி. மிதுன ராசி அன்பர்களே, இந்த பங்குனி மாதம் உங்களுக்கு நன்றாக தான் உள்ளது. சற்று கவனமுடன் இருக்க வேண்டும். வாயை எங்கேயாவது வாய் கொடுத்து மம்பு வைத்து வாங்கிக்கிறாதீர்கள். கொடுக்கல் வாங்கலில் ஜாக்கிரதாக இருக்க வேண்டும். ஞாபக மறதி அடிக்கடி வரும். அதுக்கு தகுந்தாற் போல் நீங்கள் ஒரு பேனாவில் நோட்டு எழுதி வைத்துக் கொள்ளுங்கள். குலதெய்வத்துக்கு சென்று வாருங்கள். உங்களால் முடிந்தால் ஏழைகளுக்கு ஏதாவது, ஏழைகள் என்றால் ஊனமுற்றோர், இந்த மாதிரி ஏழைகளுக்கு ஏதாவது உங்களால் முடிந்த அளவு செய்யுங்கள். இந்த மிதுன ராசிக்காரர்கள் பங்குனி மாதம் நன்றாக உள்ளது. அடுத்தது கடகராசி. கடகராசி அன்பர்களே, இந்த பங்குனி மாதம் ஓஹோன்னு இருக்கிறது. விட்டதை எடுத்து விடுவீர்கள். சென்ற மாதத்தில் உங்களுக்கு ஏற்பட்ட நஷ்டம் இந்த மாதத்தில் எடுத்து விடுவீர்கள் இந்த கடகராசி அன்பர்கள். பங்குனி மாதம் உங்களுக்கு அவ்வளவு நன்றாக உள்ளது. திருமணத்தில் தடையாயிருப்பவர்களுக்கு திருமணத்துக்கு ஜாதகம் வரும் போகும். கொஞ்சம் நீங்கள் முயற்சி செய்தால் வைகாசியில் திருமணம் செய்யலாம். கடகராசி என்பவர்கள் சற்று கவனமுடன் செயல்பட வேண்டும். கோயில் குளத்துக்கு சென்று வாருங்கள். குலதெய்வத்தை வணங்குங்கள். தாய் தகப்பனை வணங்குங்கள். உங்கள் காரியம் வெற்றி அடையும் என்று சொல்கிறது கடகராசி என்பவர்களுக்கு. அதுக்கு அடுத்தது சிம்மராசி. சிம்மராசி என்பவர்களே, உங்களுக்கு இந்த பங்குனி மாதம்
35 60 வயசு உள்ளவர்கள் சொல்கிறேன். கொஞ்சம் உடல் வதை பதிக்கும், உடல் உபாதைகள் வரும், மருத்துவ செலவுகள் வரும். ஜாக்கிரதையாக செயல்படுங்கள். உயிருக்கு ஆபத்து வராது, இருந்தாலும் மருத்துவ செலவு 35க்கு மேல் உள்ளவர்களுக்கு மருத்துவ செலவு இருக்கிறது. இருந்தாலும் நீங்கள் ஜாக்கிரதையாக செயல்பட வேண்டும். ஆங்காங்கே சில பிரச்சனைகள் நடந்தால் அங்கே வேடிக்கை பார்க்க நிறுத்துங்கள். உங்கள் ராசியில் இருப்பவர்கள் மட்டும்தான் சொல்கிறேன். சிம்ம ராசியில் இருப்பவர்களுக்கு நீங்கள் உங்களுடைய காரியங்கள் இந்த பங்குனி மாதம் வெற்றி அடையும் என்று சொல்கிறது. அதுக்கு அடுத்தது கன்னிராசி. கன்னிராசி அன்பர்களே, உங்களுக்கு இந்த பங்குனி மாதம் மிக சிறப்பாக உள்ளது. விரைய செலவு காத்து கொண்டு இருக்கிறது கன்னிராசிக்கு. அது எந்த விரைய செலவு என்று தெரியவில்லை, இருந்தாலும் சுப விரை செலவு தான். சுப விரை செலவு என்றால் என்ன? இடம் வாங்குவது, திருமணம் செய்வது, இந்த ரெண்டும் நடக்கும். மருத்துவ செலவு ஒரு 10% நடக்கும். மோட்டார் வாகனம் பழுது பார்த்தாலும் விரை செலவு தான். இதிலிருந்து மீண்டும் வந்தீர்களானால் நீங்கள் வெற்றி அடைந்து விடுவீர்கள் இந்த கன்னிராசிக்காரர்கள். அதுக்கு அடுத்தபடியாக துளாராசி. துளாராசி அன்பர்களே, இந்த பங்குனி மாதம் மிக மிக நல்லா உள்ளது. துளாராசியில் பிறந்தவர்கள் மிக மிக நல்லாக இருக்குது. சனி பகவான் ஆட்டி படைக்கிறார் என்று ஜாதகத்தில் சொல்வார்கள். நான் சோழி மூலமாக சொல்கிறேன். பொதுவாக உங்களுக்கு நன்றாக உள்ளது. துளாராசியில் பிறந்தவர்களுக்கு இந்த பங்குனி மாதம் நன்றாக உள்ளது. இது தந்தாற்போல் நீங்கள் குலதெய்வத்துக்கு சென்று வாருங்கள். முதலில் உங்களுடைய தாய் தகப்பனை வணங்குங்கள். உலகத்தில் எந்த மகானை வணங்கினாலும் பலன் கிடைக்காது. தாய் தகப்பனை வணங்கினால்தான் பலன் கிடைக்கும். துளாராசி அன்பர்களுக்கு இந்த பங்குனி மாத பலன் சொல்கிறது. அதுக்கு அடுத்தாமல் விருச்சிகராசி. விருச்சிகராசி அன்பர்களே, இந்த பங்குனி மாதம் உங்களுக்கு நன்றாக உள்ளது. சனி பயிற்சியிலிருந்து உங்களுடைய காரியங்கள் எல்லாம் வெற்றி அடையும். வெற்றி அடைய போகிறது. உங்களுடைய திருமண தடை இந்த பங்குனியிலிருந்து ஸ்டார்ட் ஆகிடும். நீங்கள் முடிந்த அளவுக்கு முன்னெடுத்து சென்று ஜாதகத்தை பரிவர்த்தனை பார்த்தீங்களானால் திருமணத்தை நடத்தி விடலாம். உத்தரபாக்கிய ஸ்தானத்தில் உள்ளவர்கள் அதில் வெற்றி அடையலாம். அருகிலுள்ள முருகன் கோயிலுக்கு சென்று வாருங்கள். உங்களுடைய பலன் வெற்றி அடையும் என்று சொல்கிறது விருச்சிகராசி. அதுக்கு அடுத்தவாள் தனுசு ராசி. தனுசு ராசி அன்பர்களே, இந்த பங்குனி மாதம் மிக மிக நன்றாக உள்ளது. உங்களுடைய எதிர்கால பலனுக்கு தீட்டுவீர்கள். கண்டிப்பாக சொல்கிறேன், எங்கேயாவது ஒரு இடத்தில் இடம் வாங்குவதற்கு உண்டான பேச்சுவார்த்தை நடக்கும். இடம் எங்கிருமெண்டாவது போடுவீர்கள். அந்த அளவுக்கு வருமானம் வரும். கொடுக்கல் வாங்கல் நன்றாக இருக்கும். இந்த பங்குனி மாதம் உங்களுடைய பலன் நன்றாக உள்ளது. சோழி 108 சோழியில் பார்க்கும்பொழுது தனுசு ராசிக்கு மிக மிக நன்றாக உள்ளது என்று சொல்கிறது. அடுத்தது மகர ராசி. மகர ராசி அன்பர்களே, கொஞ்சம் முன்கோபத்தை தவிர்க்குங்கள். முன்கோபம் உங்களுக்கு அதிகமாக உள்ளது. மாணவ மாணவிகள், திருமணமான பெண்கள், வயதானவர்கள் அனைவரும் நாக்கை அடக்கி வாசிங்கள். இந்த பங்குனி மாதம் அனைவருக்கும் கொஞ்சம் சரியில்லை. உங்களுடைய வாயாடியை நீங்கள் கெட்டு விடுவீர்கள். ஆகவே மகராசிக்கு பிறந்தவர்கள் சற்று கவனமுடன் செல்ல வேண்டும். போக்குவரத்தில் செல்வது மிக கவனமாக செல்லணும். உங்களுக்கு இடம் வாங்க, வீடு வாங்க யோகம் உண்டு. நீங்கள் குலதெய்வத்துக்கு சென்று வாருங்கள். உங்கள் காரியம் வெற்றி அடையும். ஆறு மகராசி அன்பர்கள் இதை சொல்லுகிறது.
அடுத்தது கும்பராசி அன்பர்கள். கும்பராசி அன்பர்களே, நீங்கள் எதற்கும் அஞ்சாதவர்கள். கும்பராசியில் பிறந்தவர்கள் யாருக்கும் அஞ்சாதவர்கள். இருந்தாலும் ஆணைக்கும் அடிசரக்கு உள்ளது என்பது பழமொழி. அதேபோல் நீங்கள் ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும். எதிலும் வெற்றி அடைந்து விடுவீர்கள். இருந்தாலும் நாம் ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும் கும்பராசியில். அதுவும் இல்லாமல் ஒரு திருமண வயதில் உள்ள மேசராசி ஆண்கள் பெண்கள் தாய் தகப்பனை வணங்குங்கள். உலகத்தில் இருக்கும் எந்த கடவுளை கும்பிட்டாலும் உங்களுக்கு வேலைக்கு ஆகாது. தாய் தகப்பனைத்தான் வணங்க வேண்டும். இது உலகத்தில் இருக்கும் அனைவருக்கும் சொல்கிறேன். எங்கே சுற்றி வந்தாலும் தாய் தகப்பன்தான். அதுக்கு விளக்கம் அப்புறமா கொடுக்கிறேன். இந்த 12 ராசி கொடுத்த பிற்பாடு பொது பலன் கொடுப்பேன்னு சொல்லுவேன். அதே போல் தாய் தகப்பனை எந்த அளவுக்கு நீங்கள் வணங்குகிறீர்களோ அந்த அளவுக்கு தொழில் ஸ்தானம் நல்லா இருக்கும். ஞாபகம் வருதி வராது. பணம் கையிருப்பு குறையாது. அடுத்தவங்களை கொடுத்துட்டு ஏமாற மாட்டீர்கள். திருமண தடையானால் நீங்கும். வீடு பாதிலே கட்டியிருந்தால் வீடு கட்டி முடிக்கும். எல்லாம் நடக்கும். தாய் தகப்பனுடைய ஆசீர்வாதம் இல்லாமல் கும்பராசி எந்திரிச்சு வர முடியாது என்று சொல்கிறது. அடுத்து மீனராசி. மீனராசி அன்பர்களே, உங்களுடைய ராசிப்படி இந்த வருடம் மிக மிக நன்றாக உள்ளது. கண்டிப்பாக மீனராசி உள்ளவர்கள் இடம் வாங்கி வீடு கட்டிடுவீர்கள். கட்டின வீட்டை வாங்கிடுவீர்கள். இது வந்து கும்பராசிக்கு உண்டு. இருந்தாலும் மீனராசி சொல்கிறேன். ஆகவே மீனராசி உள்ளவர்கள் ஆண்கள் பெண்கள் மாணவ மாணவிகள் பரீட்சையில் முதல் மார்க் வாங்குறவர்களுக்கு மீனராசியில் உள்ளவர்களுக்கு சொல்கிறது. ஆகவே மீனராசியில் பிறந்தவர்கள் சற்று கவனமுடன் இருங்கள். உங்கள் காரியம் வெற்றியடையும். திருமண தடை நீங்கும். உங்களுடைய எதிர்காலத்துக்கு உண்டான காரியத்தை தீட்டுவீர்கள். அனைத்து சுபகாரியங்களும் நடக்கும் வீட்டில் என்று சொல்கிறது இந்த பங்குனி மாத பலனை. அடுத்தது பொது பலன் சொல்கிறேன்னு கேளுங்கள். பங்குனி மாதத்துடைய பொது பலன், அதாவது பங்குனி மாதம் 30 சற்று ஜாக்கிரதையாக இருங்கள். அதாவது ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன், உலக பொருளாதார நிலை சரியில்லை என்று ஜனவரி மாத பலனே சொல்லிவிட்டேன். இருந்தாலும் சொல்லுகிறேன் கேளுங்கள். தயவு செய்து நகை வாங்கி இருப்பு வைக்காதீர்கள். தங்க விலை இறங்கும். அது எந்த விதமான மாற்றமும் கிடையாது. நம்ம இந்தியாவில் எக்காரணத்தை கொண்டும் எந்த பொருளுக்கும் தட்டுப்பாடு வராது என்று சொல்கிறது. ஜோதிடத்தில் எனக்கு நம்பிக்கை உள்ளது. நான் ஜோதிடத்தை பார்த்து சொல்கிறேன். அரசாங்கம் சொல்வது ஒரு பக்கம் இருந்தாலும் என்னுடைய சோழி மூலமாக சொல்லுகிறேன். எந்த தட்டுப்பாடு வராது. ஏதோ ஒரு நாள் 2 நாள் வந்தால் வரலாம். மாதக்கணக்கில் தட்டுப்பாடு வராது. மக்கள் பயப்படாமல் தைரியமாக இருக்கலாம். எந்த அளவுக்கு இருந்தாலும் வெளிநாட்டில்தான் ப்ராப்ளம் அதிகமாக இருக்கிறது. வெளிநாட்டில் சில தலைவர்களுக்கு உயிருக்கு ஆபத்துள்ளது. அது முடிகிற வரைக்கும் இந்த உலக யுத்தம் நடந்து கொண்டு தான் இருக்கும் என்று சொல்கிறது. நீங்கள் அனைவரும் நன்றாக இருங்கள். பயந்துக்காதீர்கள். சோழி பார்க்க வர விரும்புபவர்கள், பார்க்க விரும்புபவர்கள் காலை 7 மணி முதல் 12 மணி வரை என்னுடைய அலுவலகம் திறந்திருக்கும். என்னுடைய அலுவலகம் ஈரோடு மரப்பாலம் தேவி மருத்துவமனை அருகில் சீனியந்தோட்டம் என்ற இடத்தில் செயல்படுகிறது. நீங்கள் அங்கு வந்து பார்த்தீங்களானால் உங்களுடைய எல்லா விஷயமும் கரெக்டாக சொல்லப்படும். சோழியில் குடும்ப வாழ்க்கை